சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ் இதில உங்கள நீங்க எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியால மட்டுமே இன்னும் கிட்டத்தட்ட 5000 கம்பெனிஸ்க்கு மேல ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே. ஷேர்ஸ் 5000 ஷேர்ஸ் மேல இருக்கு. இன்ஃபாக்ட் அந்த நம்பர் அதுக்கும் மேல. பட் அப்ராக்ஸிமேட்லி மினிமம் 5000 இருக்கும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே பார்த்தீங்கன்னா 2000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ அ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாரும் ஐ மீன் எல்லாருக்கும் வந்து சரியான இன்ஃபர்மேஷன் போய் சேராது. பிகாஸ் ஒரு கம்பெனி வேறு இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அதை பத்தின அவேர்னஸ், நாலேஜ்லாம் ரொம்ப ரொம்ப ஹியூஜ். ரைட்? ஸோ ஆனால் எங்களுக்கு வந்து எவ்ரிதிங் மார்க்கெட்ஸ் ஓகே. இந்தியன் மார்க்கெட்ஸ் முடிஞ்சா யுஎஸ் மார்க்கெட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறோம். இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ் பார்க்குறோம், கமாடிட்டீஸ் பார்க்குறோம், பாண்ட்ஸ் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். அண்ட் பிகாஸ் எங்களோட பிரெட் அண்ட் பட்டரே வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணுன்றதுனால அதுதான் வந்து எங்களோட மெயின் விஷயமே. ரைட்? எவ்ரிடே. ஆமாமா. இப்பயும் நான் உங்ககிட்ட பேசிட்டு எனக்கு ஏதாவது பிரேக் கிடைச்சுன்னா, ஐ ஹேவ் டு லுக் அட் வாட் த மார்க்கெட் இஸ் டூயிங். ரைட்? ஸோ இதுதான் எங்க வேலை. அண்ட் ஐ ரியலி லவ் இட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம், என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னா, இதில இருக்க நாலேஜ், அவேர்னஸ். இப்போ யூசுவலா வந்து ஒருத்தருக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். மேபி இன்னும் ஒரு 2, 3 இண்டஸ்ட்ரி பத்தி கொஞ்சம் அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃபார்மா கம்பெனி நான் அனலைஸ் பண்றேன்னா, ஃபார்மா கம்பெனி வந்து எப்படி ஒரு ட்ரக் ட்ரையல் போவாங்க? என்னென்ன எஃப்டிஏ அப்ரூவல்ஸ் வாங்கணும்? எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? எந்த மாரி ட்ரக்கு? மார்க்கெட் வேல்யூ என்ன? அதே மாரி ஏர்லைன்ஸ் இருக்குன்னா, ஏர்லைன்ஸ் வந்து சீட் கெப்பாசிட்டி என்ன? ஃபியூவல் காஸ்ட் எப்படி இம்பாக்ட் ஆகுது? எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சா தான் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் எங்களால இது பண்ண முடியும். அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து சரியான இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆன் பண்ண முடியும். ரைட்? ஸோ பிகாஸ் வி டூ திஸ் அண்ட் நாங்க அதுக்கான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்றோம். முன்னாடிலாம் வந்து ஐ மீன் டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வேற ஆப் இருக்கும். ஸ்டாக்ஸ் வேற ஆப் இருக்கும். இப்போ எல்லாமே கன்சாலிடேட் இது பண்ணிட்டு அந்த அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இட்ஸ் மேக்கிங் திங்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ். அதே மாரி ஏஐ பத்தி நம்ம பேசினோம். ஏஐ இஸ் ஆல்சோ மேக்கிங் த இன்ஃபர்மேஷன் கேதரிங் திங் ஈஸியர். நாங்க வந்து ஆட்டோமேட் பண்ணிடுறோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும்னு மார்னிங்கே எங்களுக்கு வந்துருது. ஏஐய வந்து நம்ம ஒரு எனேபிளரா யூஸ் பண்ணோம்னா அது சூப்பரா இருக்கும். ஆனா ஏஐ கிட்ட போய் நான் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவான்னா, அது வந்து கண்டிப்பா கூடாது. அது தப்பான ஐ மீன் அது வந்து கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் குடுத்தாலும், உங்களுக்கு யாரு கேள்வி கேட்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து அது தகுந்த இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்காது. ரைட்? ஸோ அதனால ஏஐ இஸ் பிகம் அன் எனேபிளர் அண்ட் நெறைய ஆப்ஸ் இருக்கு. அண்ட் பிகாஸ் வி லவ் வாட் வி ஆர் டூயிங், எங்களுக்கு வந்து வி ஆல்வேஸ் ஹேவ் அன் ஐடியா ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் த மார்க்கெட்ஸ். அது பொறுத்து வி கிவ் ஐ மீன் வி ட்ரை டு சப்போர்ட் அவர் ஓகே. கிளையண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். உண்மதான். நீங்க ஏஐன்னு சொல்லும்போது நெறைய பேர் ஏஐல போய் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான விஷயம் நெறைய கேட்குறாங்க. கண்டிப்பா. அது நெகட்டிவா சொல்லும். கண்டிப்பா, கண்டிப்பா. அத நெறைய ஷேர் பண்றாங்க. உண்மதான். நம்ம 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 வந்து என்ன கேட்கிறோமோ, அத பொறுத்து தான் ஐ மீன் அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் வரும். அண்ட் டெஃபினெட்லி டாக்கிங் அபவுட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ், ஏஐ வந்து நம்ம எனேபிளரா யூஸ் பண்ணலாம். ஏஐலேருந்து கத்துக்கிறதுக்கு மேபி மார்க்கெட்ல என்ன ஆச்சு? இந்த நம்பர்ஸ் வந்து ஏன் இப்படி போயிருக்கு? ஆ ஓகே நம்ம வந்து ரிசர்ச்க்காக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்ஸ்க்காக ஏஐ யூஸ் பண்ணோம்னா, அது வந்து நெகட்டிவ் இதுல தான் போய் முடியும். ஸோ ஆமா, நீங்க சொல்றீங்களே, நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க. பிளஸ் ஏ நீங்க சொன்னத வச்சு பார்க்கும்போது, ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னால அந்த கம்பெனி எப்ப ஆரம்பிச்சது? கண்டிப்பா, ஃப்ரம் எந்த கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் அங்க இருக்கு? இல்ல நீங்க கண்டிப்பா, ட்ரம்ப் அவர் சொல்ற விஷயம் இங்க நமக்கு பாதிக்கும் இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பா நம்மால முடியாது. இதெல்லாம் கேட்டுக்கங்க. அப்புறம் நான் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நெனச்சேன். ஏ ஆக்சுவலி இதுக்கான ரெகுலேஷன்ஸ் என்ன சார்? இப்போ ஓகே, ஐ மீன் ஃபினான்ஷியல் அட்வைஸ் சர்வீஸ்க்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? ஓகே, எந்த அமைப்பு இத வந்து இயக்குது? ஓகே. இல்ல கண்காணிக்குது? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியால எப்படி பேங்க்ஸ்க்கு ஆர்பிஐ இருக்கோ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கோ, அதே மாரி ஸ்டாக் மார்க்கெட்ஸ்க்கு அ மெயின் ரெகுலேட்டர் வந்து செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி ஐபிஓ அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் ஆவறதுக்கு முன்னாடி கூட செபி கிட்ட அந்த டீட்டெயில்ஸ்லாம் குடுத்து, அந்த அப்ரூவல்லாம் வாங்குனா தான் லிஸ்ட் பண்ண முடியும். அதே மாரி இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து கேஒய்சி என்னென்ன அதாவது யார் இன்வெஸ்ட் பண்றா? அ அவங்களோட பேன் இன்ஃபர்மேஷன், அவங்களோட ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றதுக்கான டைரக்டிவ்ஸ் அதெல்லாம் செபி கிட்ட இருந்து தான் வருது. அத தான் எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க மார்க்கெட்ஸ்ல. ரைட்? ஸோ செபி இஸ் த மெயின் ரெகுலேட்டர் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆஸ் அ ஹோல். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் AMFI அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து செபிக்கு கீழ இருக்கிற ஒரு பாடி. அவங்க தான் வந்து யார் யார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து என்னென்ன மாரி ஃபண்ட்ஸ், என்னென்ன மாரி ஃபண்ட் ஹவுஸஸ் வராங்க. அவங்க வந்து எந்த மாரி ஃபண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றது வந்து AMFI தான். ரைட்? ஸோ 2 மெயின் ரெகுலேட்டரி பாடிஸ். மெயின் ரெகுலேட்டரி பாடி டாப் அத்தாரிட்டி வந்து செபி தான். அதுக்கு கீழ இண்டிவிஜுவல் அத்தாரிட்டீஸ் இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து AMFI. அதே மாரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் பிஎம்எஸ்ன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கு. அதுக்கு வந்து APMI அசோசியேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. அத பத்தி நம்ம ரொம்ப தேவையில்ல. பட் AMFI and SEBI are the key regulators in India as far as stocks and mutual funds are concerned.